உறுப்புகளில் வந்து முக்கியமான உறுப்புகளில் நுரையீரல் ஒன்று. ஏன்னா எந்த வேணால் உறுப்புகளை மாற்றுறாங்க பிடிக்கிறாங்க. பட் இந்த நுரையீரலை நான் மாற்றி எதுவும் செய்ய முடியாது. அந்த நுரையீரல் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் நாம் எது தவிர்க்கணும் அதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா போதுங்க. உடம்புல வந்து எதிர்ப்பு தன்மை எப்போ குறைவாகுதோ அப்போ இல்லாமல் நோயினுடைய தாக்கம் அதிகமாகுது. அப்போது நுரையீரலில் சரிங்க, மற்ற உறுப்புகள்லையும் சரி, கிட்னிலையும் சரி, எதில் சரி நம்மளுக்கு தொந்தரவு வருதுங்களோ அப்போ நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் உயிர் சத்து குறைவாச்சுன்னு அர்த்தம். அப்போ உயிர் சத்து குறைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை நம்ம தவிர்த்துடணும். மைதா ஐட்டங்க, ரெண்டாவது அஸ்க சக்கரை, அசைவ உணவுகள், கத்திரிக்காய்ங்க, இந்த மாதிரி உறுப்புகள் சில மைனஸ் செய்யக்கூடிய உயிர் சத்துக்களை குறைக்கக்கூடிய நம்ம உணவுகளை தவிர்த்துட்டு உயிர் சத்து தரக்கூடிய பச்சை காய்கறிகள், ஜூஸ் ஐட்டங்க, கீரை ஐட்டங்க, இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்கிற போது கண்டிப்பாக உயிர் சத்துக்களை நம்ம அதிகப்படுத்திட முடியும். ரெண்டாவது பால் தயிரை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பால் தயிரை வேண்டாங்க, மோர் சேர்த்திங்க, நிறைய மோர் சேர்த்துங்க. உயிர் சத்து அதிகமாகிட்டாவே அந்த எந்த ப்ராப்ளமுமே நுரையீரலுக்கு வராதுங்க. முக்கியமாக எல்லாருமே ஜென்ரலாக நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்ன, காலை டீக்கு வரல அந்த மூலிகை மலர்வானம், இது சுவாச மண்டலம், உணவு குழாய், அதே சமயம் இரத்த குழாய், கருப்பப்பை, இந்த நாளை சுத்தம் பண்ணக்கூடியது இந்த மலர்வானம். இதில் நுரையீரலுக்கு வந்து நல்லாவே அது பலப்படுத்தின்னு வைங்களேன். அதே சமயம் ஹெல்த் மிக்ஸ், காலை உணவாக மூலிகை சத்துமா பற்றி நான் பார்த்துருக்குறோம். அந்த மூலிகை சத்துமா ஒரு வேளை உணவு எடுத்துகிட்டா போதுங்க. கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும்.